ஹாய். இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவங்களுடைய பவர் பிளான்ட்ல 150 கிலோவாட் மோட்டார் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு டிஓஎல் தான் யூஸ் பண்றாங்க. டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் தான் யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் லோடு எடுத்துக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல். இதுல ஒரு மோட்டாரை எப்படி ரன் பண்றோம்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எம்டிபி பேனல் எல்வி பேனலுக்கு வருது. எல்வி பேனல்ல இருந்து எம்சிசி பேனல், எம்சிசி பேனல்ல இருந்து மோட்டாருக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருது. ஸோ நம்ம எப்போ எம்சிசி பேனல் ஸ்டார்ட் பண்றோமோ மோட்டார் ரன் ஆகும். இங்க எதனால இந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட் நம்ம டிஓஎல் யூஸ் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரியில, பவர் பிளான்ட்ல எதனால அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். இதனால இந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிருக்கிற பவர் சோர்ஸ் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். டியூ டு ஹார்மோனிக்ஸ், அப்புறம் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்னால வோல்டேஜ் டிராப் ஆகும். ஸோ இதனாலதான் இண்டஸ்ட்ரியலோ கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு செர்டன் கிலோவாட்டுக்கு மேல டிஓஎல் தான் யூஸ் பண்ணுவோம். செர்டன் கிலோவாட் வரைக்கும் டிஓஎல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார் டெல்டா, அதுக்கப்புறம் விஎஃப்டி, சாஃப்ட் ஸ்டார்டர், இந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இது கான்செப்ட் எதுவுமே பவர் பிளான்ட்டுக்கு வந்துட்டு கிடையாது. எதனால அப்படின்னா, பவர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா டெடிகேட்டடான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்புறம் அங்க இருந்து ஒரு எல்வி பேனல், எம்சிசி பேனல், 150 கிலோவாட் மோட்டார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம்டி பேனலுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தா வரும், இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தா வரும். பட் இங்க அஃபெக்ட் ஆகாத இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இங்க எதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, இங்க வர்ற சப்ளை பாத்தீங்கன்னா உடிலிட்டி சப்ளை புவரா இருக்கும். எதனால புவரா இருக்கும்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா ஷேர்டு நெட்வொர்க்கா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து மல்டிபிள் லொகேஷனுக்கு பவர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ உடிலிட்டி பவர் வந்துட்டு புவரா இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா ஷேர்டு நெட்வொர்க். ஸோ இந்த ரீசனால தான் பாத்தீங்கன்னா இங்க பவர் குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் புவரா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அது அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா சிஸ்டத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. பட் பவர் பிளான்ட்ல அப்படி கிடையாது. பவர் பிளான்ட்ல டெடிகேட்டிவான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், வெரி க்ளோஸ் டு மோட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர், பேனல், மோட்டார் பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு டிரான்ஸ்ஃபார்மர், டெடிகேட்டிவ் டிரான்ஸ்ஃபார்மர். இதுல இன்னொன்று என்ன பாத்தீங்க அப்படின்னா, இதுல